எல்லாத்துக்கும் சூத்திரம். அடுத்து வந்து இன்னொரு நல்ல வசனத்தோடு வந்து நம்ம வந்து கடந்து போகிறோம். செம்ம வசனம், வாழ்க்கைக்கு ஏற்ற வசனம் வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு. என்ன வசனம் பார்ப்போமா? யோபு வந்து 42வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அதில் வந்து யோபுன்ற இடத்துல வந்து நம்ம பேரை போட்டுக்கோங்க. என் பேர் கீர்த்தி, இவன் பேர் ரெனோ. எங்கள் 2 பேருடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை வந்து கர்த்தர் வந்து அதிக அளவில் ஆசீர்வதிக்க போகிறார். இப்போ நம்ம கஷ்டப்படலாங்க, நமக்கு தேவை வந்து நிறையா இருக்கும், ஆனால் இல்லாமல் இருக்கலாம். வீட்டில் எதுவும் எந்த காரியங்கள் வந்து இல்லாமல் இருக்கலாம், கடன் காரியங்கள் இருக்கலாம், பண தேவைகளாக இருக்கலாம், எவ்வளோ வந்து தடைப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்கு பயந்து நடந்தால் முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை ஆசீர்வதிப்பார். எங்கள் காரியத்துலலாம் வந்துட்டு கொரோனா காலத்துலலாம் வந்து நாங்கள் என்ன செய்வோன்னா, டீ போடுறப்ப அந்த டீ தூள் கூட இல்லாமல் ஒரு நாள் காலையில் போடுறோம்ல, அதவே எடுத்து மதியம் 3 மணி குடிக்கிறப்ப திரும்பி சாயந்தரம் குடிக்கிறப்ப அந்த காலையில் எந்த டீ தூள் போடுறோமோ அதவே நாங்கள் வந்து வடிகட்டி வச்சு டீ போட்டு குடித்த காலங்கள் வந்து இருக்குது. கஷ்டம் இருந்திருக்கு. அப்போல்லாம் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும், ஒரு வருமானம் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு நாள் 100 ரூபா தான் சம்பளம். இந்த மாதிரி இருக்கப்ப ரொம்ப வந்து கஷ்டப்பட்டோம். ஏன்னா ஒரு மனுஷர்கள் வந்து கை கொடுக்கலை, ஒரு மனுஷர்கள் வந்து கையே கொடுக்கலை. ஆனால் வந்து எல்லாம் வந்து ஏமாத்தினாங்க. இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு வந்து ஏமாற்றிட்டாங்க. ஆனால் வந்து கர்த்தர் என்ன செய்தார்? எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியாதப்ப நான் வந்து அழுது ப்ரேயர் பண்ணோம், நான் எங்கள் அம்மாவும். ஆனால் வந்து ஏசப்பா வந்து சுகத்தை கொடுத்து இப்போ ஒரு நல்ல ஊழியத்தை வந்து செய்கிறாரு. சரிங்களா? அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன ஊழியம் செய்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் மாதிரி நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளோ பெரிய ஊழியக்காரவங்க இருக்காங்க, ஆனாலும் வந்து அவங்களும் வந்து இந்த மாதிரி சின்ன ஊழியக்காரங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் வந்து பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சப்போர்ட் எதுவும் கிடையாது. ஆனால் வந்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு? எங்களை பார்த்து இப்போ வந்து எல்லாம் சிரிக்கலாம், என்னடா இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க வந்து சிரிக்கலாம். ஆனால் வந்து எதற்கும் கவலைப்படப்படுறது கிடையாது. சோதனைகள் வரும், அதை ஜெயமாக வந்து மாற்றுவோம். நாங்கள் விட்டு விலக மாட்டோம், கர்த்தரோடையே தான் இருப்போம். எங்கள் வாழ்க்கையில் வந்து அவர் செழிப்பை வந்து கண்டிப்பாக தருவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எங்கள் குடும்பத்திற்கு. ஸோ வந்து நீங்களும் வந்து இந்த நேரம் கஷ்டப்படுறீங்களா? கவலையே படாதீங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க. எங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வதிங்க கர்த்தாவின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து வெளிச்சதாக தாங்க தருவார். இந்த வசனத்தின் மூலியமாக கஷ்டப்படுற நம்ம எல்லாமே ஒரு நாள் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை வந்து பெரிய லெவலாக மாற்ற போகிறார். எல்லாத்துக்கும் ஆமீன்.